ஆல் இன்றைக்கி ஹை சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய சால்மன் ஃபிஷ் தான் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் ஒமேகா 3, விட்டமின் பி, விட்டமின் டிலாம் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் குழந்தைங்களோட ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சால்மன் ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி நான் க்யூபாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள், கடைசியாக கொஞ்சமாக ஹாஃப் லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ½ அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போது ஒரு பேனில் நான் வந்து குட்டி க்யூப் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். அண்ட் பேனில் ஒட்டக்கூடாதுங்கிற ரீசனுக்காகவும் நான் வந்து இந்த க்யூப் வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்னதாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி நிறைய போடணும்னு வந்து தேவையில்லை. ஆயிலெலாம் லைட்டாக பட்டர் மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும். பட்டர் பிடிக்காதவங்க நீங்கள் அப்படியே சும்மா கூட பேனில் போட்டு லைட்டாக க்ளோஸ் பண்ணி வைங்க. இது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்க அப்படின்னாவே நல்லா வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை ஆக நல்லா ஆயில் ரிலீஸ் பண்ணும். ஸோ தட் உங்களுக்கு ஆயிலே தேவைப்படாது. டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா நோ ஆயில் ரெசிபின்னா கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். இதில் ஹை சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த பேனில் நான் கடைசியாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன். அந்த பட்டர் அதுலேருந்து அந்த ஆயிலெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஆயிலே சேர்க்க வேணாம். இதில் லைட்டாக லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அமிர்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். Thanks for watching.